பெரியவங்களுக்கு கண்மை போடுறதை விட குழந்தைங்களுக்கு கண்மை போட்டு விட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளை மாதிரி வாட்டர் ப்ரூஃப் காஜல் எல்லாம் அவங்களுக்கு போட்டு விடாமல் அவங்க கண்ணுக்கு சூத்திங்காக இருக்க மாதிரி ஒரு காஜல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காட்டன் ரோலை தின் லேயராக பிரித்து எடுத்து அதில் சுத்தமான பசு நெய்யை தடவிடணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக சந்தன பொடியும் ஓமமும் தூவிடுங்க. 5லேருந்து 6 பாதாம், ஒரு 3 கற்பூரம், 5 to 6 குங்குமப்பூ சேர்த்தி நல்லா நரன்னு இடித்து எடுத்து அதையும் காட்டன் மேலே தூவிக்கோங்க. இது கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். இப்போ காட்டனை நல்லா மோமோ ஷேப்பில் சுருட்டி திரி மாதிரி ஆக்கி அதை ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுற மாதிரி நெருப்பு வச்சு விட்டுட்டு அந்த விளக்க சுற்றி 3 ஸ்டீல் கிளாஸ் வச்சு ஒரு பெரிய பிளேட்டை அதுக்கு மேலே கவுத்தி வச்சுருங்க. விளக்கு தானாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு தட்டை எடுத்து பார்த்தா ஒரு திக் கோட் ஆஃப் காஜல் பிளேட்டில் கலெக்ட் ஆகியிருக்கும். ஒரு அட்டை வச்சு அதை சுரண்டி எடுத்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் கீ ஆட் பண்ணி எடுத்தா கிட்ஸ் காஜல் ரெடி. இதை சுருமாதானி இல்லைனா சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இதை போட்டு விட்டுட்டு ஸ்மஜ் ஆகாமல் இருக்க பவுடர் போட்டுட்டா அப்படியே இருக்கும். இதை பண்ணி முடிக்கிறப்போ என் கிச்சனே கருப்பு புகையும் டஸ்ட்டுமா ஆகிருச்சு. அதை தொடச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. இவ்வளோ மெனக்கெடாமல் இதே மாதிரி பண்ணி கொடுக்குற எல்லார் ஹெர்பல்ஸ் கிட்ட இருந்து கிட்ஸ் காஜல் வாங்கிக்கலாம். கிட்ஸ் காஜலோட டீட்டெயில்ஸ் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு மையை அழைச்சி விட்டுறப்போ பேபி ஆயில் போட்டு தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா அதுவும் பிக்மெண்டேஷன் தான், அது அவங்க ஸ்கின்ல அப்படியே தங்கிடக்கூடாது.